உடனே ரம்பையும் பூலோகத்துக்கு வராங்க. பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரிச்சிருக்கிறா. அந்த இடத்திலே சிவபெருமானை நோக்கி தவம் செய்துக்கிட்டு இருக்கா, ஒரு மகிழ மரத்துக்கு கீழே. உடனே அந்த வெயிலில் உமையம்மை வாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்த உடனே இங்கே இருக்கிற இந்த அரம்பையர்கள்லாம் வாழை மரமாக மாறி நிழல் தந்து உதவி செய்கிறாங்க. தேவியை விரதம் இருந்து வழிபட்டால் இருக்கிற குறையெல்லாம் தீரும் அப்படின்ற அந்த ஆலோசனைப்படி வந்து அந்த கௌரி தேவிக்கு விரதம் இருக்கிறதுக்கு எல்லா விதமான சேவைகளும் இந்த அரம்பையர்கள் செய்கிறாங்க. அவங்களும் ரம்பையும் மஞ்சளால் அம்பிகையை பிரதிமையாக செஞ்சு விரதம் இருந்து பூஜை செய்கிறாங்க. இதை போலவே மேனகை வாரணாசியிலையும் திலோத்தமை திருக்கழுக்குன்றத்திலையும் சிவ வழிபாடு செஞ்சு அருளை பெற்றதாக வரலாறு சொல்லுது. ரம்பையோட பூஜையில் மகிழ்ச்சி அடைந்த கௌரி தேவி மறுநாள் அவங்களுக்கு முன்னாடி தங்க நிறத்தில் சொர்ண தேவியாக அவளுக்கு காட்சி கொடுக்குறா. உடனே அவளுடைய சாபம் எல்லாம் நீங்கிருது. இப்போது ரம்பை முன்னாடி இருக்கிறத விடவும் பேரழகாகவும் தெரிகிறாள். பெரும் செல்வம் கலையும் அவளுக்கு சேருது. அம்பிகை மகிழ்ந்து, இன்னையிலிருந்து உன்னுடைய பெயரால் இந்த ரம்பா திருதியை நீ பூஜை செய்து உனக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த பூஜையை பூலோகத்தில் இருக்கிற மக்களும் செய்தால் இழந்த செல்வம், அழகு, கலை எல்லாமே கிடைக்கும். ரம்பா திருதியை அப்படிங்கிற பெயரால் பெண்கள் கொண்டாடும் திருவிழாவாக இது ஆகட்டும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா வாழை மரம் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அதனாலவே எப்படி வரலட்சுமி விரதம் அப்போ ஒரு மண்டபம் அமைச்சு நம்ம கலசம் வச்சு அம்பிகையை பூஜிக்கிறோமோ, அதே மாதிரியே வாழை மரம் கட்டி கலசம் வைத்து மஞ்சளினால் அம்பிகையோட முகத்தை செஞ்சு அதில் அம்பிகையை ஆவாகனம் செய்து பூக்களால் அலங்கரித்து அட்சதை தூவி இனிப்பு பலகாரங்கள் செய்து வைத்து அஷ்டோத்திரம் சொல்லி வழிபட்டால் இழந்த எல்லாமே கிடைக்கும். அன்றைய தினம் தங்கம், வெள்ளி, ஆபரணம், நாணயம், நம்மளை சக்திக்கு உகந்தது எதையாவது வாங்கி அந்த நாணயங்களை பூஜை அறையில் வைத்து பூஜித்தா செல்வம் சேரும். ரம்பா திருதி அன்னைக்கு அம்பிகையை வழிபட்டால் அழகும் திறமையும் மேன்மேலும் வளரும், செல்வம் சேரும். கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கிறவங்க, இசை, நடனம், பாடலெல்லாம் சிறந்து விளங்கணும் அப்படின்ற அவங்கெல்லாம் இந்த நாள் அன்னைக்கு விரதம் மேற்கொண்டால் கலை ஞானம், பெயரும் புகழும் கிட்டும். நாமும் இந்த ரம்பா திருதியை அனுசரித்து எல்லா நலமும் வளமும் அழகும் ஐஸ்வர்யமும் பெறுவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.